வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனால் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா இல்லை பையிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக எல்லா பிகினருக்கும் புரியுற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் என்ன, ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர். ஆப்ஷன் பையர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கால் இல்லை புட்டு ரெண்டுத்தை வந்து பையோ இல்லை, அதாவது கால் பை பண்ணுறவங்களோ இல்லை ஃபுட் பை பண்ணுறவங்களோ நம்ம வந்து ஆப்ஷன் பையர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செல்லர் யாரை சொல்கிறோம் அப்படின்னா, காலை யார் சேல் பண்ணுறாங்களோ இல்லை ஃபுட்டை யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆப்ஷன் செல்லர் இல்லை ரைட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆப்ஷன் பையரோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கணும் அப்படின்னா ப்ரீமியம் வந்து பே பண்ணுறாங்க. அந்த ப்ரீமியத்தை வந்து செல்லர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் பையருக்கு எப்போ வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பிக் மூவ், அதாவது ஆப்ஷன் பை பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய மூவ் அப் சைடாக இருந்தாலும் சரி டவுன் சைடாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட், லாஸ் வந்து லிமிட்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரீமியம் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கூட போகலாம். ஆனால் உங்களுக்கு லாஸ் வந்து லிமிட்டட், 10 ரூபாய் மட்டும் தான் லாஸ் ஆகும். அதிகபட்சமாக போனால் உங்களுக்கு 0 ஆகும். ஓகேங்களா? ஆனால் ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து லிமிடெட், லாஸ் வந்து அன்லிமிட்டட். அதாவது அவங்க எட்ஜ் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் லாஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் பிரீமியத்தை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக அது 0 ஆகும். ஸோ அப்போ அந்த 10 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 10 ரூபாய் வந்து 100 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் லாஸ் வைக்கல இல்லை எட்ஜ் பண்ணல அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு உண்டான பேமெண்ட் வந்து ஸோ இவங்க செல்லர்கிட்ட இருந்து தான் போகும். ஓகேங்களா? இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் டிகை வந்து நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து அகைன்ஸ்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் எங்கேயும் மூவ் ஆகலை, டைம் போயிட்டே இருக்கு அப்படின்னா பிரீமியம் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து அதனுடைய பெனிஃபிட் யார் கிடைக்கும்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 30 to 40% தான் ஆப்ஷன் பையருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து செல்லருக்கு தான் ஃபேவராக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹை மார்ஜின் தேவை. இப்போ நீங்கள் ஒரு லாட்டை பை பண்ணணும் அப்படின்னா வந்து லோ மார்ஜின் தான் தேவை ஆப்ஷன் பையருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 15,000 to 16,000 அப்ராக்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து ஒரு லாட் வந்து பை பண்ணிடலாம், நிப்டியில் வந்து பை பண்ணிடலாம். ஆனால் அதே ஒரு லாட்டை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1.5 lakh மினிமம் வந்து 1 lakh மேலே வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவங்க தான் வின் பண்ணுறாங்க. அதனால தான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாரும் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கும். ஸோ அதை வந்து டிப்ளாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னா வந்து லோ ரிஸ்க் இருக்கிற 60 to 70% சான்ஸ் இருக்கிற ஆப்ஷன் செல்லிங் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் ரீட்டைலர் பீப்புள்ஸ் வந்து கம்மியான மார்ஜின் இருக்கிறதால, கம்மியான கேபிட்டல் இருக்கிறதால ஆப்ஷன் பையை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்க்க போனால் வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து நீட் மூமெண்டம், அதாவது நம்ம மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப் சைடாக இருந்தாலும் சரி டவுன் சைடாக இருந்தாலும் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. செல்லர் நீட்ஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எங்கேயும் போகாமல் ஒரே இடம் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு, மேலே எங்கேயும் ஒரே ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அந்த டைமில் வந்து செல்லருக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.